எல்லா வானிலை மாற்றங்களுக்கும் பெஸ்டா இருக்கும் இந்த ரூபிலெக்ஸ் பெயிண்ட்ஸ். வர்ணம் பூசுவதற்கு மட்டுமல்ல, உங்கள் வீட்டை பாதுகாக்கவும் ரூபிலெக்ஸ் பெயிண்ட்ஸ். உயரங்களை மட்டுமல்ல, வாழ்க்கையையும் உயர்த்துகிறோம். துல்லியமான தொழில்நுட்பம், நம்பகமான பாதுகாப்பு, உயர்வின் புதிய அடையாளம். அக்கார்ட் எலிவேட்டர்ஸ். திரு விஜய் அவர்களுடைய 100 நாள் ஆட்சி, அது 100 நாள்ங்கிற அளவில் சாதனையா? 100 நாள் என்பது ஒரு பக்கம், வந்ததே சாதனை. தமிழ்நாட்டில் இனிமே நல்லதொரு எதிர்காலமே கிடையாது என்று எல்லோரும் கிட்டத்தட்ட முடிவுக்கு வந்தனர். இனிமேல் ஊழல் இல்லாமல் ஆட்சி இருக்கவே இருக்காது என்று எல்லாரும் தெளிவடைஞ்சனர். மக்கள் பார்த்துக்கிட்டே இருக்கிறான். இப்போல்லாம் ஐபிஎல்லு, கமெண்ட்ரி, சீரியலு உட்காந்தா ஃபுல்லாக உட்காந்து பார்க்குற மாதிரி சட்டப்பேரவையினுடைய நேரலையை பார்க்குறான். என்ன காரணம் நினைக்கிறீங்க? மக்களுக்கு ஆர்வம் கூடிவிட்டது. ஏவாவேலு எந்திரிச்சு ஊழல்னு பேசக்கூடாது என்று சொன்னார்னா சர்ன்னு நமக்கு ஏவாவேலு, அப்போ அவரை பற்றி, அவருடைய கடந்த காலத்தை பற்றி கடன் செய்தியெல்லாம் வருது நினைவுக்கு. 100 நாள் சாதனையில் பேரவையை நேரலையில் கொடுத்தது என்பது மாபெரும் சாதனை, மகத்தான சாதனை, அம்பலப்படுத்தும் சாதனை. நீங்கள் எவ்வளோ சொன்னதுனால முக்கியமாக சுதந்திர தின உரையில் பேசும் பொழுது எனக்கு ஓட்டு போட்டு உட்கார வச்சிங்க, எல்லாம் எனக்கு சப்போர்ட் பண்ணுங்க அப்படின்னாரு. என்ன காரணம்? அது ஊழலை எதிர்த்து, லஞ்சத்தை எதிர்த்து நாங்கள் நடவடிக்கை எடுப்பது மட்டும் போதாது, நீங்களும் கொடுக்க மாட்டேன்னு சொல்லணும், எதிர்க்கணும் என்பதை ஏற்கனவே சொல்லியிருக்காரு. Delivering smiles all around the professional careers. Reach us to reach them. வணக்கம் ஆகாயம் நண்பர்களே. திரு விஜய் அவர்களின் 100 நாள் ஆட்சி சாதனையா? திமுகவின் விமர்சனங்களை தாவேகா எப்படி எதிர்கொள்கிறது? இதை பற்றி பேசுவதற்காக அரசியல் விமர்சகர் திரு TSS மணி இங்கு வந்திருக்கிறார். வணக்கம் திரு மணி. திரு விஜய் அவர்களுடைய 100 நாள் ஆட்சி, அது 100 நாள்ங்கிற அளவில் சாதனையா? இல்லை, 100 நாள் என்பது ஒரு பக்கம், வந்ததே சாதனை. இவங்க ஆட்சிக்கு வந்ததே சாதனை. என்னன்னு கேட்டால், இனிமேல் தமிழ்நாட்டிற்கு, இந்தியா முழுக்க இதுதான்னு நீங்கள் சொல்லலாம், உலகம் முழுக்க பல்வேறு நாடுகளில் இதுதான் நிலைமைன்னு சொல்லலாம், ஊழல் ஆட்சி தான் எல்லாம்னு சொல்லலாம், அது வேறு. நமக்கு தெரிஞ்சது தமிழ்நாடு. தமிழ்நாட்டில் இனிமே நல்லதொரு எதிர்காலமே கிடையாது என்று எல்லோரும் கிட்டத்தட்ட முடிவுக்கு வந்த நேரம். இனிமேல் ஊழல் இல்லாமல் ஆட்சி இருக்கவே இருக்காது என்று எல்லாரும் தெளிவடைஞ்ச நேரம். காசு கொடுக்காம ஓட்டு வாங்க முடியாது என்ற அரசியல்வாதிகள்லாம் முடிவெடுத்த நேரம். சாதி பார்த்து தான் ஆகணும், சாதிக்காரனுக்கு செஞ்சு தான் ஆவாங்க தேர்ந்தெடுக்கப்பட்டவங்க என்று உறுதியாக எல்லோரும் நம்புகிற நேரம். மதம் பார்த்து தான் ஆளை நிறுத்தணும் என்ற மதவாத கட்சின்னு ஒருத்தரை எல்லோரும் சேர்ந்து சொன்னாலும் அந்த மதவாத கட்சி இங்கே வராமையே எல்லோருமே மதவாதம் பண்ணும் நேரம். இது எல்லாத்தையும் அடித்து ஒரே அடியில் இப்படி நீக்கி அப்படியே வேற ஒன்று வந்தது என்பதற்கு இது முதல் சாதனை. 100 நாள் சாதனை அல்ல, 365 நாள் சாதனை அல்ல, 5 ஆண்டு சாதனை அல்ல, 500 ஆண்டுக்கான சாதனை. ஆனால் ஆட்சியில் இருக்கிறது 100 நாளுங்கிறது முக்கியம் இல்லை ஒரு கட்சிக்கு. அதெல்லாம் வருவோம். அந்த 100 நாள் கடந்து தானே உட்காந்துருக்கோம், 100 நாளில் தானே உட்காந்துருக்கோம். ஆனால் இதுதான் அடித்தளம். இது விளங்கலைன்னு வச்சுக்குவோம். இந்த உண்மைகள் விளங்கலை, தெளிவடையில் என்ன அப்படி சொல்கிறீங்க? இந்த உண்மைகள் புரியலை. சரி, புரியாமல் குழப்பம் பண்ணுறதுக்கு ஆட்கள் இருக்கு. என்ன தினசரி நான் முரசொலி படிக்கிறேங்க, அதனால தெளிவாக தான் இருக்கீங்க. அதனால் இந்த உண்மைகளை குழப்புவதற்காக அதில் உள்ள எல்லா எழுத்துக்களும் இருக்குது என்பதை படித்து நான் தெளிவாகிக்கிறேன். ஆஹா, அவர் தீய சக்தின்னு சொன்னார், அப்படிலாம் சொல்லலாமா இன்னொரு கட்சியை, தேர்தல் கட்சியை நினச்சேன். சரியாகத்தான் சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லிவிட்டு நான் படிக்க தெரியுது. அது மட்டுமா, இப்போ தெரியுது அவங்களுக்கு? இப்போ மேலும் தெரியுது. அதே மாதிரி எதிர்க்கட்சி தலைவர் அவர் போய் ஒவ்வொரு இடத்துல பேசுவதும் அதில் மேலும் தெளிவாகுது. ஐயய்ய, இவங்க சொன்ன கடமை, கண்ணியம், கட்டுப்பாடெல்லாம் சுமனாச்சும். கண்ணியமும் கிடையாது, கடமை எப்பொழுதுமே கிடையாது, கட்டுப்படவே மாட்டாங்க என்பதை ஆக தெளிவாக புரிய வைக்குது. எது புரிய வைக்குது? தினசரி சட்டமன்ற பேரவை விவாதம் நடக்குது. மானிய கோரிக்கையின் மீதான விவாதங்களும் வருது. ஒவ்வொன்றிலையும்
எதிர்க்கட்சி என்று திராவிட முன்னேற்ற கழகம் 57, 59 அப்படின்னு சொல்லிவிட்டு எண்ணிக்கையில் இருக்கலாம். 47 அதோட கொஞ்சம் குறைவு என்று சொல்லி போட்டு அதிமுக இருக்கலாம். அதிமுக சட்டப்பேரவையில் தாவேகாவினுடைய அமைச்சர்களுக்கு எதிராக அதை பண்ணினாங்க, இதை பண்ணினாங்க, அத்துமீறல் பண்ணாங்க, ஏன் இவ்வளோலாம் பண்ணுறானுங்க அப்படின்னு நமக்கு அவங்க மேலே கோவம் இல்லை. என்ன அவங்க பண்ணலை. ஆனால் அதே சமயம் திராவிட முன்னேற்ற கழகம் முழுக்க முழு பூசணிக்காயை சோத்தில் மறைச்ச மாதிரி ஊருக்கெல்லாம் தெரிந்த செய்தியை மறைச்சு பார்க்குறாங்க. இத்தினூண்டு நம்பரை வச்சுக்கிட்டு இருக்கிறவங்களும் யாருன்னு பார்த்தா எல்லாம் 60க்கு மேலே அல்லது 70க்கு மேலே சீனியர் எம்எல்ஏ வயசுகள். முன்னாள் அமைச்சர்கள் சொல்றீங்க, திமுகவுடைய மூத்த தலைவர்கள் இல்லை, எம்எல்ஏக்களும் அப்படி தான் இருக்காங்க, மூத்த தலைவர்கள். இந்த பக்கம் பார்த்தா ஆளுங்கட்சி பக்கம் 30 வயசுலேருந்து 40 வயசுக்கு உள்ளவன் அமைச்சராகவும் இருக்கிறேன், அவன் தான் வந்து நிறைய எம்எல்ஏவும் இருக்கிறான். ஒரு இளம் கட்சி புதியவர் நிறைய பேர் இருக்காங்க. இல்லை, இவ்வளவு தூரம் மறுத்து அவங்கள உண்மையை சொல்ல விடாமல் தடுக்கிறாங்களே பெரிய ஆளுகன்னு சொல்கிற முன்னாள் அமைச்சர்கள். மக்கள் பார்த்துக்கிட்டே இருக்கிறான். இப்போல்லாம் வந்து ஐபிஎல்லு, கமெண்ட்ரி, சீரியலு வந்து ஃபுல்லாக உட்காந்து பார்க்குற மாதிரி சட்டப்பேரவையினுடைய நேரலையை பார்க்குறான். என்ன காரணம் நினைக்கிறீங்க? மக்களுக்கு ஆர்வம் கூடிவிட்டது. ஏன்? தாங்களாக விரும்பிய ஆட்சி இப்போதான் கொண்டாந்துருக்கேன். எத்தனை நாள் விரும்பி இதுவரை விரும்பாத ஆட்சி கொண்டாந்தான். ஏன் அப்படி சொல்றீங்க? மக்கள் இதை பற்றி கண்டுக்கவே இல்லை. இதுவரை ஓட்டு போட்டு தானே கொண்டு வந்தாங்க. ஓட்டு போட்டான். எதுக்காக போட்டான்னு கேளுங்க. காசு கொடுத்தான் போட்டேன், நம்ம சாதிக்காரன் இருக்கான் போட்டேன், நம்ம மதம் ஆளாமே போட்டேன், இதுவாக போட்டான். அவன் தன் நலனுக்காகவோ தன்னை சுற்றி இருக்கக்கூடிய மக்களுடைய நலனுக்காகவோ ஓட்டு போடலை. இப்போதான் போட்டிருக்கானா? தேர்தல் என்பதன் மூலம் நமக்கு நல்வாய்ப்பு கிடைக்கும், நல்ல எதிர்காலம் கிடைக்கும், வாழ்வாதாரம் கிடைக்கும் என்று நம்பவில்லை நேற்று வர. இப்போ நம்பிட்டான்னு நினைக்கிறீங்களா? எதுலேயும் முழுமையும் கிடையாதுங்க, அப்சல்யூட்டிசம்லாம் கிடையாதுங்க. சரி, இப்பொழுது தான் விரும்புகிற மாற்றத்தை கொண்டு வந்திருக்கான். அதனால நம்ம விரும்பின மாற்றம் சரியாக இருக்கான்னு கண்காணிக்கிறான். வெறும்னு பார்க்குறதுன்னு அர்த்தம் இல்லை. விஜயையும் விஜய் இந்திய அமைச்சர்களையும் விஜய் கட்சியையும் அவர்களுடைய செயல்பாடுகளையும் அவர்கள் என்ன வாதம் பண்ணுகிறார்கள் என்பதையும் அவர்கள் எப்படி எதிர்க்கப்படுகிறார்கள் என்பதையும் அதற்கு என்ன பதில் சொல்கிறார் என்பதையும் என்ன சட்டப்பேரவையில் என்ன நடக்கிறது என்பது கவனிக்கிறான் என்பதை கண்காணிக்கிறான்னு நினைக்கணும். விழிப்புணர்வு வந்திருக்கு அப்படின்னு பொருள் அதுக்கு. அப்போ இப்படி பார்க்கக்கூடிய மக்கள் பார்க்கும் பொழுது ஆத்திரப்படும்படி கோபப்படும்படி திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய அந்த சட்டமன்ற உறுப்பினருடைய செயல்பாடு இருக்கிறது. அப்போ சாதனை என்னன்னு கேட்டிங்களே, இதுதான் சாதனை. மக்களுக்கு மேலும் அரசியல் மயமாக்கப்பட்டிருக்கிறான். ஒவ்வொரு நாளும் இந்த சட்டப்பேரவை நேரலையை பார்த்துட்டு அதில் கெட்டவர்களை, மிகவும் கெட்டவர்களை, ஆக கெட்டவர்களை, திருத்தவே முடியாத கெட்டவர்களை எல்லாம் அடையாளம் காண்றான். மக்களுக்கு தெரியுது, புரியுது. இப்போ எனக்கு என்னுடைய அனுபவங்கள்லேருந்து சில செய்திகள் தெரியும், நேரடி அனுபவத்திலேருந்து தெரியும். அப்போ நான் பார்க்குறேன், ஏவாவேலு எந்திரிச்சு பேசுகிறாரு. ஏன்னா உதயநிதியை பொறுத்தவரையும் எனக்கு பெரிய குற்றச்சாட்டுகள், விமர்சனங்கள் இல்லை. அவருடைய கருத்துக்கள், அணுகுமுறைகள் என்பதில் வேறுபாடு இருந்தாலும் ஏவாவேலு எந்திரிச்சு ஊழல்னு பேசக்கூடாது என்று சொன்னார்னா சர்ன்னு நமக்கு ஏவாவேலு, அப்போ அவரை பற்றி, அவருடைய கடந்த காலத்தை பற்றி கடன் செய்தியெல்லாம் வருது நினைவுக்கு. மேல்மாவில் போய் அந்த அருள் ஆறுமுகத்திடம் கேளுங்கள், எவ்வளவு தூரம் நிலங்களை சுற்றி வரை வாங்கி போட்டதனால் பசுமையான நிலங்களை எல்லாம் சிப்காட் என்று அள்ளுவோம் என்று முயற்சி எடுத்த பொழுது அதை எதிர்த்த நியாயமான தன்னுடைய சொந்த பாசன வசதி வாய்ப்புள்ள விவசாய நிலங்களை எடுக்காதே என்று சொன்னதற்காக குண்டாசில் போடப்பட்டார்களே, அவர்கள் ஞாபகம் வருது. வராதா? கோபம் வராதா? ஆனால் மூத்தவர்களும் திமுக மூத்தவர்களாமே இந்த அரசு மீது கிடுக்கிப்பிடி போடுறதில்ல, கொஞ்சம் மென்மையாக இருக்காங்க. அது அடுத்த கதை. அவங்க கதை வேற. அவங்க 2 வரி பேசினாலும் மக்கள் என்ன மாதிரி அதனுடைய இம்பேக்ட், தாக்கம்னு நான் பேசிகிட்டு இருக்கேன் இப்போ. அதே மாதிரி அருண்ராஜ் இன்னைக்கு வந்து சுகாதாரத்துறை பற்றி பேசுகிறாருங்க. மானிய கோரிக்கையில் பேசும்பொழுது அவர் சொல்கிறார் சில செய்திகளை. என்னன்னு சொன்னால், இந்த மாதிரி சென்ற ஆட்சியில்
ஆட்சி நடத்தியவர்கள் இந்த மாதிரி எல்லாம் நடந்துச்சுன்னு சொன்னோன்னே எப்படி எங்களை சொல்லுவீங்க? சென்ற ஆட்சின்னு எப்படி சொல்லுவீங்க? உடனே அங்கே வந்து பேரவைத் தலைவர்னு ஒருத்தர், ஆமாம் நீங்கள் ஆதாரம் இல்லாமல் அப்படின்லாம் சொல்லக்கூடாது, இந்த சென்ற ஆட்சியில் என்பதை அவை குறிப்பில் நீக்கி விடுகிறேன். அப்போது உண்மையை சொல்லக்கூடாது. பேரவைக்கு வந்தால் பேரவைத் தலைவர் அவர்களே நம்ம கேட்குறோம், உண்மையே சொல்லக்கூடாது. எனக்கு புரியல, பேரவைத் தலைவர் வந்து தாவேக்காக்காரர் தானே இல்லையான்னு புரியல. சரி, அவரு நடுநிலையாக செயல்படாரு. நம்ம அரசியல் பற்றி பேசுவோம். சரி, நடுநிலையாகவே இருக்கட்டும். அரசியல் பத்தி இது நடுநிலைங்க. உலகம் முழுக்க பெண்ணுரிமை என்பது, பெண்ணியம் என்பது, கருத்தரிப்பு என்பதை வந்து கருக்கலைப்பு என்பதற்கு ஆதரவாக மை பாடி இஸ் மை ரைட் என்று சொல்லக்கூடிய பெண்களுடைய உரிமை இருக்குதே, அதற்கு எதிராக கருக்கலைப்பு கூடாதுன்னு சொல்லக்கூடிய ஒரு அடிப்படை வாதத்தை யாரோ சொன்னாங்க, எங்கிருந்தோ வந்துச்சுன்னு சொல்லி அதற்காக ஒரு கல்லூரியில் நிகழ்ச்சி நடந்துச்சுன்னா பெண்ணுரிமைக்கு எதிராக, அதில் போய் நாட்டினுடைய பேரவைத் தலைவர் கலந்து கொள்ளலாமா? அதை ஆதரிக்கலாமா? அப்போ கொள்கை என்ன கொள்கை? பெண்ணுரிமைக்கு எதிரானதா? பெண்ணியத்துக்கு எதிரானதா? கேள்வி வருமா வராதா? அவர் இங்கே வந்து ஆமாம் நீங்கள் 50 ஆண்டுன்னு சொல்லாதீங்க. சரி, நம்ம அரசியல் பற்றி நீங்கள் அதை வந்து பேசுகிறீங்க, அது ஒரு சட்டப்பேரவை நடவடிக்கை. இப்போ நீங்கள் அவர் இதெல்லாம் நான் என்ன சொல்ல வரேன், மக்களுக்கு விவரங்கள் தெரிய ஆரம்பிக்கிறது தான் சாதனை. இந்த 100 நாள் சாதனையில் பேரவையை நேரலையில் கொடுத்தது என்பது மாபெரும் சாதனை, மகத்தான சாதனை, அம்பலப்படுத்தும் சாதனை, உண்மையை மக்களுக்கு எடுத்துச் சொல்லும் சாதனை, 8 கோடி மக்களுக்கும் எல்லா விவரங்களையும் உள்ளபடியே எடுத்துக்கொள்ளக்கூடிய மாபெரும் சாதனை, இதுவரை நிகழத்தாத சாதனைங்க. ஆனால் இன்னும் நிதி போதவில்லை, அதனால் முக்கியமான அவர் வாக்குறுதியில் நிறைவேற்றப்படவில்லை. அதையும் மக்கள் நீங்கள் சொன்ன மாதிரி கண்காணிச்சு தான் இருக்காங்களா? கண்காணிச்சுட்டு தான் இருக்காங்க. கொடுப்பாங்கங்க, 100 நாளைக்குள்ளே வருமா, வந்துடும்னு உடனே எதிர்பார்க்க முடியுமா என்றும் பேசிக்கிறாங்க. மக்கள் வந்து ரொம்ப நிதானமானவங்க. கொடுக்கலைன்னா இந்த ஆட்சியை எதிர்த்தும் அதே இளைஞர்கள், அதே பெண்கள் மாறுவார்கள், எழுவார்கள், மாற்றத்தை வந்து நிரூபிப்பார்கள் என்பது இன்னொரு கதை. ஏன்னு கேட்டால், ஊழல் ஆரம்பிச்சிட்டாங்க என்று என்ன கட்டிங் மாற ஆரம்பிச்சிட்டாங்க என்று உதயநிதியும், அண்ணாமலை ஆடியோ இருக்குது எங்கிட்ட ஆதாரம், 3-4 விழுக்காடு சில அமைச்சர்கள் வாங்குறாங்க, நாங்கள் செலவழித்து வந்தோங்கிறத சொல்கிறாங்க என்று சொல்லிட்டாரு. ஒரே நாளில் 2 பேரும் சொன்னாங்க. 2 பேரும் சொல்லியிருக்காங்க. ஒரே நாளில் 2 பேரும் ஒன்று தானே? அது எப்படி ஒன்றுங்கிறீங்க? பாரதிய ஜனதா கட்சியில் அண்ணாமலை வெளியேறுவதற்கு முன்பும் வெளியேறிய பிறகும் என்ன சொன்னாங்க? திமுகட்ட தான் பணம் வாங்கினாருன்னாங்க. நம்ம சொல்லலை, நமக்கு தெரியாது, பாஜகவில் சொன்னாங்க. 2 பேருக்கும் ஒரே இடத்தில் இருந்து இந்த ஊழல் என்ற குற்றச்சாட்டு கிடைத்திருக்கலாம், தப்பில்லை. ஆனாலும் அண்ணாமலை என்ன சொல்லிட்டாருன்னா, ஓராண்டுக்கு நம்ம அமைதியாக இருப்போம்னு சொல்லிட்டார். ஆனால் 100 நாள் கூட பொறுக்க முடியவில்லை என்று உதயா நிற்கிறார். இதையும் மக்கள் கணிக்கிறாங்க, பார்க்குறாங்க. இதை ஏற்கலை. நீங்கள் ஆத்திரப்படுவதனால, கோபப்படுவதனால, உங்களுக்கு தனிப்பட்ட முறையில் இந்த ஆட்சி வந்தது விருப்பமில்லை என்பதற்காக மக்கள் அதை ஏற்றுக்கொள்ள தயாரில்லைன்னா நான் தானே கொண்டாந்தேன்னு நினைக்கிறான். அவன் அதை மறுக்கிறவர்களே அவன் வந்து ஏற்க மாட்டான். அதாவது தொடர்ந்து உதயநிதி பேசும்பொழுது எல்லாம் கல்லா கட்ட ஆரம்பிச்சிருவாங்க அப்படின்னு எதிர்காலத்தை கல்லா கட்ட ஆரம்பிச்சிட்டாங்க வார்த்தை. இன்று முரசொலி படிச்சுட்டு வந்து பேசுகிறேன், இன்று தினத்தந்தி படிச்சுட்டு வந்து பேசுகிறேன். கல்லா கட்ட ஆரம்பிச்சிட்டாங்க, இந்த வார்த்தை அவருடையது. 3-4 விழுக்காடு நாங்கள் வந்து பணம் செலவழித்தோம், அதனால எடுக்கிறோம் என்று சில அமைச்சர்கள் சொல்கிறாங்க. நீங்கள் அதிகாரிகளை முதற்கொண்டு சனி ஞாயிறில் ரிவ்யூ கமிட்டி மீட்டிங் போடுங்க, அண்ணாமலை சொல்கிறார். இல்லைன்னா அவங்கள கட்டுப்படுத்த முடியாது, லூஸில் விட்டுறாதீங்க, உங்களை நம்புகிறாங்க மக்கள், பேர் கெட்டு போயிடும், அண்ணாமலை சொல்கிறார். அக்கறை போல. அக்கறையோடு கிடையாதா? அக்கறை ஓட வேண்டிதான், இந்த கரையிலேருந்து அந்த கரை ஓடணும். அக்கறையோடு அதுதாங்க, அக்கறைக்கு ஓட வேண்டியது தான். ஏன்னா இப்படி வருபவர்கள் எல்லாம் ஏற்கனவே கடந்த காலம் என்று பார்த்தால் யாருக்கும் வந்து பேரே இல்லையே, ரிப்பேர் தானே இருக்கு. அதனால தான் இப்பொழுது நாளுக்கு நாள் இந்த விவாதங்களில் கூட சட்டப்பேரவைக்குள்ளும் இதுவரை முதன்முறையாக வந்திருக்கிறாங்க, பேச தெரியாது, பேசி பழக தெரியாது, விவாதங்களில் ஒரு பழந்துன்னு கொட்டை போட்ட திமுக காரங்களோட மோதுவதே முடியாது. அவர்களை எதிர்த்தே ஒரு 4-5 அமைச்சர்கள் விடாப்பிடியாக குடுன்னு கொடுக்குறாங்க.
வச்சு செய்கிறாங்கன்றான் மக்கள். அந்த அளவுக்கு பேச முடியுது அவங்களால. ஒன்றும் கிடையாது. இன்றைக்கி ராஜகண்ணப்ப எந்திரிச்சார், இந்த பழங்குடி விஷயமா பேசினார். தேனி அந்த காலத்திலேருந்து நாங்கள் வந்து அதை ஹேண்டில் பண்ணுறோம் அப்படின்னு சொன்னார். உடனே நிர்மல்குமார் அமைச்சர் எந்திரிக்கிறார். 30 ஆண்டு அமைச்சராக இருக்கிறாரு, ஆனால் அவருக்கு தெரியல அவர்கள் என்ன குறைபாடு செஞ்சாங்கன்ட்டு. நாங்கள் அதை எப்படி போர்க்கணும் என்பதையும் சேர்த்து நீதிமன்றத்தில் நிற்கிது. இன்னும் 3 நாளில் வந்துடும் ரிசல்ட்டு, அதற்கப்புறம் பேச சொல்லுங்கள், அதில் கான்க்ரீட்டாக எல்லாமே வந்துடுங்கிறார். ஸோ இளைஞர்களாக இருந்தாலும் படிக்கிறாங்க, வழக்க படிக்கிறாங்க. ஏன்னா நிர்மல்குமாரை பற்றி செய்திகள் வருது, படிக்கிறாரு. அதாவது ஒரு சட்ட அமைச்சர் வழக்கமாக என்ன செய்வாங்க, வந்ததுன்னா அப்படி பச்சை கையெழுத்து மட்டும் போட்டு அனுப்புவாங்க, அவங்களுக்கு வரக்கூடிய நீதித்துறை சம்மந்தப்பட்ட விஷயங்கள். இவர் படித்து பார்த்துட்டு இது என்ன அது என்ன நோட்ஸ் கேட்டு விளக்கம் கேட்குறாராம். சம்மந்தப்பட்ட நீதிபதிகள் ஆச்சரியப்படுறாங்க, படித்த மனுஷன் விளக்கம் கேட்குறாரு. ஒரு சாதாரண பையனை குண்டாஸில் போட்டு கொண்டு வராங்களாம் அதிகாரிகள். சின்ன பையங்கள்லாம் வந்து அவன் வாழ்க்கையே எதிர்காலம் என்ன ஆகும், அவன் குண்டாஸ் போட்டுக்கிட்டு இப்படி மனிதாபிமான அப்ளிகேஷன் பண்ணுறாராம். ஒரே ஆச்சரியமாக சொல்கிறாங்க. அதனால் இவர்களுடைய செயல்பாடுகள் ஒவ்வொன்றையும் கவனிக்கிறாங்க. இன்றைக்கி ஒரு அமைச்சர் சொல்கிறாரு, கடந்த காலத்தில் போதை மருந்தை பற்றி பேசுகிறீங்க, அதில் வந்து எவ்வளோ தூரம் வந்து போதை மருந்து என்பது சம்மந்தப்பட்டது போக்சோ குற்றங்களுக்கு, குழந்தை பிள்ளைகள் மேலே உள்ள பாலியல் பலாத்காரங்களுக்கு. எந்த ஆண்டு 20ஆம் ஆண்டுக்கு பிறகு தான் அதெல்லாம் அதிகமாகுது, 21, 22, 23, 24 என்று வரிசையாக பட்டியல் படித்து உங்கள் ஆட்சியில் உள்ள திமுக ஆட்சியில் உள்ள அந்த அதிகாரிகள் கொடுத்த அந்த அறிக்கையை தான் சொல்கிறேன்னு கையில் வச்சுட்டு காட்டுறாரு. எவ்வளோ அதிகமாக இருக்குது, ஆகிட்டு இருக்கு நாளுக்கு நாள். 4000, 6000, 10,000னு கூட்டிட்டு. அதுக்கு எதிர்க்கட்சி தலைவர் என்ன சொல்கிறாருன்னா, நாங்கள் எஃப்ஐஆர் போட்டோம்ல, ஏன் கூடிச்சுக்கிறதுக்கு போதை மருந்தை நீங்கள் அதிகமாக இறக்கி விட்டது. உடனே அவர் பேரை சொல்கிறாரு, இன்னும் ஆள் மேலே அப்போ வழக்கு வந்ததா இல்லையா, வெளிநாட்டுக்கு போதை மருந்தை கடத்தினார்னு சொல்கிறாரு. நாங்கள் கட்சி விட்டு நீக்கிட்டோமே உடனே வேற இவர். அவர் கடத்திய பொழுதும் அவர்கிட்டருந்து போன பணத்தில் அங்கங்கே சினிமா எடுத்தாங்கன்னெலாம் வந்துச்சே, அல்லது எடுக்க போகிறாங்கன்னு வந்துச்சே, அல்லது ஆட்சியாளர்களிடம் வந்து கொடுத்தார்கள்னு வந்துச்சே. இதுக்கெல்லாம் என்ன பதில்? மக்களுக்கு நினைவு இருக்கும். மக்கள் அப்படியெல்லாம் மறதிக்கு சொந்தக்காரர்கள் அல்ல. நீங்கள் இவ்வளோ சொன்னதுனால முக்கியமாக முதலமைச்சர் சுதந்திர தின உரையில் பேசும் பொழுது எனக்கு ஓட்டு போட்டு உட்கார வச்சிங்க, எல்லாம் எனக்கு சப்போர்ட் பண்ணுங்க அப்படின்னாரு. என்ன காரணம் அது? சப்போர்ட் பண்ணுங்கன்னா எந்த விஷயத்தை? அல்ல, அவர் பேசும்போது என்னை அமர வைத்தீர்கள், எல்லாரும் சேர்ந்து என்னை சிஎம் உட்காந்துட்டீங்க, இது மேலும் இலக்குகளை அடைவதற்கு நீங்கள் கூடவே இருக்கணும் அப்படின்னாரு முதலமைச்சர் விஜய். ஏன்னா ஊழலை எதிர்த்து, லஞ்சத்தை எதிர்த்து நாங்கள் நடவடிக்கை எடுப்பது மட்டும் போதாது, நீங்களும் கொடுக்க மாட்டேன்னு சொல்லணும், எதிர்க்கணும் என்பதை ஏற்கனவே சொல்லியிருக்காரு. என் பேரை சொல்லிட்டு எதிர்ங்கன்னு ஒன்று. அடுத்து இதே போல் நாங்கள் வந்து ஒவ்வொன்றாக தான் நிறைவேற்ற முடியும் வாக்குறுதிகளை. அதனால் பொறுமை காத்து எங்களை ரெப்ரசன்ட் பண்ணால் நிறைய விஷயம் பார்க்குறோங்க. ஒரு ஆர்ப்பாட்டம் நடந்தாலோ, ஒரு போராட்டம் நடந்தாலோ, ஒரு கூட்டம் நடந்தாலோ ஒன்றும் இல்லை. நேற்று வந்து எஸ்சி எஸ்டியினுடைய அரசு ஊழியர் கூட்டமைப்பு, மத்திய மாநில அரசுடைய கூட்டமைப்பு, அந்த கூட்டத்தில் இருக்கேன் நான். அப்போ அதில் காலி பணியிடங்களை பற்றி அத்தனையிலேருந்து கேட்டுட்ருக்கோம். இதுவரை எந்த ஆட்சியும் திமுக ஆட்சியில் நிறைவேற்றலையே அப்படின்னு. இன்றைக்கி சட்டமன்றத்தில் சொல்கிறாங்க, உடனடியாக அது போயிடும்ல, எவ்வளோ துறைமுகம் செய்தி போகும். அது தவிர ஊடகங்களும் வந்துச்சு, ஊடகங்களும் வெளியே கொண்டாந்துச்சு. காலி பணிகள் நிரப்பலான்னு சொல்லி போட்டு சென்ட்ரல் ஸ்டேட் கவர்மெண்ட்டு எஸ்சி எம்ப்ளாயீஸ் ஃபெடரேஷன் கருப்பையாக சொன்னார் தலைவர்னு வருது. இன்றைக்கி 25 விழுக்காடு தான் காலி பணியிடங்கள் நிரப்பியிருக்கிறார்கள், இந்த அரசு காலி பணியிடங்களே இல்லாமல் நிரப்பும் அப்படின்னு அறிவிக்கிறாங்க அமைச்சர்கள். அப்போ உடனடியாக 24 மணி நேரத்திற்குள்ளே அதனுடைய ரிஃப்ளெக்ஷனை பார்க்க முடியுது. இதுதான் ரெஸ்பான்ஸு. தொடர்ந்து தவறு செய்தார்கள் என்றாலோ அல்லது செய்யவில்லை என்றாலோ நாமும் கேள்வி கேட்க போகிறோம், யாராக இருந்தாலும். ஆனால் இதுதான் சாதனை. 100 ஆண்டுகளுக்கு 100 நாட்கள் என்று சொல்கிறீங்களே, அதில் இந்த சாதக பாதகங்கள் தான் பார்க்கணும் ஒவ்வொரு விஷயத்துலேயும். ஒன்றும் இல்லை, ஒருத்தர் இருக்கார், அவர் அங்கங்கே அதிகாரியாக இருக்கும் பொழுது அங்கங்கே தன்னுடைய நிலைப்பாட்டை நிறுத்திக்கிட்டு பக்கத்து மாநிலத்துலேயும் வந்தவர். அதனால் இஷ்டத்துக்கு என்ன அவருக்கு வேண்டியவரை வந்து என்ன சொந்தக்காரரையே போட்டுக்கிடுறாருன்னெலாம் ஒரு செய்தி இருக்குது. உண்மையான இன்னும் செக் பண்ணணும், புரியுதுங்களா? எங்கே துறைக்கு வராரோ அங்கே வந்து சொந்தக்காரங்களாம் கொண்டு போட்டுருவார், முக்கியமான ஃபைனான்ஸ் பொசிஷன்லாம் வருது. உண்மையானு தெரியல, விசாரிக்கணும். அவர்
ஒவ்வொரு இடத்துலையா வந்தவர் இப்போ வந்து கடைசியில் சென்னை மாநகரத்திற்கே ஆணையர் அப்படின்னு உட்காந்துருக்காரு. தட்டால் புட்டால்னு சொல்லி 2 மடங்கு 3 மடங்கு 4 மடங்கு 5 மடங்குன்னு சொல்லி போட்டு ஒவ்வொருத்தருக்கும் சொத்து வரி கூடப்படுது. இப்படி சொத்து வரியை கூட்டியதனால் மட்டும்தான் 2022ஆம் ஆண்டினுடைய ஆட்சியை பார்த்து 4 ஆண்டு கோபமாக இருந்த மக்கள் அமைதியாக இருந்துவிட்டு 2026இல் திமுக எதிராக விட்டு போட்டான். இப்போ யார் இவர், எப்படி வந்தது, இவர் எப்படி சமீரன் ஐஏஎஸ் முடிவு பண்ணார் என்ற கேள்வி வந்ததுன்னா, மேயர்கிட்ட கேட்கல திமுக மேயர், துணை மேயர் மகேஷ் திமுக கேட்கல, திமுககாரங்க பெருவாரியாக இருக்கக்கூடிய மாமன்றம் தான், மாமன்றத்தில் கேட்கல. அதெல்லாம் கேட்காம தேர்தலில் வெற்றி பெற்றவர்கள் மூலமாக, மக்களுடைய பிரதிநிதிகள் மூலமாக முடிவெடுக்காமல் ஒரு அதிகாரி தானாகவே எல்லா குடியிருப்புகளுக்கும் உள்ள சொத்து வரியை ஏற்றுவதுன்னா என்னாகும்? ஓனர்ஸ் எல்லாம் வாடகைக்கு இருக்கிறவங்க வாடகை கூட்டுவாங்க, திருப்பி வாங்குவாங்களா? இது இப்படி இஷ்டத்துக்கு அதிகாரிகளை விட்டால், அண்ணாமலை சொன்னது சரிதான் படுது, லூஸில் விட்டுறாதீங்க சொல்கிறார்ல, அவர் அதிகாரி, அதனால் அவருக்கு தப்புன்னு தெரியும் ரைட்டுன்னு தெரியும், தப்பு எப்படி ரைட்டாக செய்யணும்னு தெரியும். அதனால் என்ன ஆயிடுச்சு, கடைசியில் எதிர்ப்பு எல்லா பக்கம் வந்துச்சு. டப்புன்னு அவரே எல்லாத்தையும் ரத்து, பழைய சொத்து வரியே இருக்கட்டும். என்னது இதெல்லாம்? துக்ளக் தர்பாரா? இது ஒரு அதிகாரி செய்கிறாருன்னு சொன்னால் ஆட்சியாளர்களுக்கு கெட்ட பேர் வாங்கி கொடுப்பதற்காகவா? இது திரு விஜய்க்குடைய நாலேஜ் இல்லாமல் நடக்குமா? அதுதான் நம்ம கேட்கும். அவங்க தான் விளக்கம் சொல்லணும். முழு கட்டுப்பாடு இருக்கான்னு நினைக்கிறீங்களா? அதுதாங்க, அதிகாரிகள் வந்து எப்படி ஆட்சியாளர்களை ஏமாற்றணும்னு தெரியும் அதிகாரிகளுக்கு. அதிகாரிகளில் நீங்கள் வந்து 80 விழுக்காடு நல்லவங்கனே வச்சுக்குவோம், ஒரு சிறிய நச்சு துளி போதும் ஒரு பாலை கெடுப்பதற்கு. விஷம் வந்து ஒரு சிறு துளி போதும். சில அதிகாரிகள் சில முக்கியமான இடத்துல உட்காந்துட்டு இருந்தாங்கன்னா என்ன ஆகும்? முழுக்க விஷமாக்கிடுவாங்க. அப்படி வந்த விபரீதம் தான் அது. விபரீதம் சரி செய்யப்பட்டது, அதுதான் பார்க்குறோம். அது மேல் வரை போய் அதற்கு பிறகு அதற்கு எதிர்ப்பு வந்ததுனால தானே சரி செய்யப்பட்டிருக்கோம். இதான வெளியிடைமலை. இதையும் மக்கள் பார்க்குறான். ஒவ்வொரு நாளும் நடப்புகளை மக்கள் கவனிச்சுட்டு தான் இருக்காங்க. அதை கூடுதலாக அவர்களுக்கு சிந்திக்க வைப்பது, விவாதங்களை புரிய வைப்பது. ஏன்னா பொதுக்கூட்டங்களுக்கெல்லாம் மக்கள் போகிறதில்ல. மிஞ்சி போனால் சமூக வலைத்தளங்களில் தான் அவங்க காணொளிகளை பார்ப்பாங்க, அதெல்லாம் செய்திகளை பார்ப்பாங்க. அது தவிர நாளேடுகள், அது தவிர மெயின் ஸ்ட்ரீம் மீடியாஸ்ன்னு வச்சுக்குவோம். இப்பொழுது சட்டமன்ற நேரலை மூலமாக மக்களுக்கு பல்வேறு விவாதங்கள் போய் சேருது. இதையெல்லாம் வந்து 70 வயசுக்கு மேலே உள்ள எல்லோருக்கும் முதலமைச்சர் அறிவிக்கிறார். அவருடைய காப்பீடு மூலமாக எல்லா விதமான மருத்துவ உதவிகளும் முழுமையாக கவனிக்கப்படும் அரசாங்கத்தில் அறிவிக்கிறாரே சுகாதார அமைச்சர் அருண்ராஜ். அருண்ராஜுக்கு புரியுது, அவர் டாக்டருங்க, முன்னால் இருந்த ஒரு டாக்டராக பாருங்கள், தலைமைக்கு விசுவாசி. அப்போது உங்கள் விசுவாசியை போடுவதற்காக அவங்கள ஆட்சியில் கொண்டாடுறதில்ல, மக்களுக்கு விசுவாசமாக உள்ளவங்கள கொண்டாடுறதுக்காக போடுவது தான். உங்களுக்கு போடக்கூடிய ஓட்டுக்கு அர்த்தம் இதுதான். அருண்ராஜுக்கு விளங்குது, அதனால் செய்கிறாரு. ஆனால் சைதாப்பேட்டில் மாசுவை தோற்கடித்தது மக்களுக்கு நல்ல முடிவே வராது அப்படின்றாரு ஆர்எஸ் பாரதி. ஆர்எஸ் பாரதிக்கு சொல்ல முடியுது அதெல்லாம். ஏன்னா ஆர்எஸ் பாரதி வந்து பகுத்தறிவாதி. ஆமாம், நீ நல்லா இருக்கவே மாட்டிய அப்படின்னு சொல்லி போட்டு சபிச்சிட்டாரு. ஆமாம், என்ன அப்போ அவருடைய சாதி பின்னணியை காட்டுறாரா தெரியாது நமக்கு. ஆர்எஸ் பாரதி யார், எங்கே போனார், எப்போ போனார் என்பதெல்லாம் விசாரிக்க ஆரம்பிச்சிட்டாருன்னா அது வேறு. ஆளுநருக்கு தெரியாது. அவர் உல்லாசமாக இருப்பதற்கோ அல்லது வந்து அவர் ஃப்ரீயாக இருப்பதற்கோ பொழுதுபோக்குவதற்கோ போகிற இதெல்லாம் வந்து எடுத்துருவாங்க. அப்புறம் ஒவ்வொருத்தரையும் பற்றி உள்ளுக்கு அதான் அமைச்சராக நீங்கள் இருந்தாலும் சரி இல்லாட்டாலும் சரி ஒவ்வொருத்தருடைய நடைமுறையும் இனிமேல் கணக்கு பார்க்கப்படும், வெளியே கொண்டு வரப்படும், வந்து தான் ஆகும். திமுக வாக்களிக்காவிட்டால் அவருடைய முடிவு நன்றாக இருக்காது அப்படின்னு எச்சரிக்கிறாரு. ஓப்பனாக சொல்கிறாரு, நீங்களாம் நல்லா இருக்க மாட்டிய, நான் பகுத்தறிவாதி பெரியார்வாதி, நீங்களாம் நல்லா இருக்க மாட்டிய. நீங்கள் பெரியார்வாதியும் கிடையாது, பகுத்தறிவாதியும் கிடையாது, நீங்கள் என்ன வாதி தெரியுமா? தர்மபுரம் ஆதீனத்தை பல்லக்கில் மனிதனை மனிதன் தூக்குவது பகுத்தறிவு தான் என்று முடிவெடுத்தவாதி. சரிதானா?
அது திமுக தலைமைக்கு போகாத. இந்த மாதிரி நீங்க சொன்னீங்க, நீங்க பகுத்தறிவாதின்னு அந்த மாதிரியான மக்களை சபிப்பது, சாபம் கொடுப்பது, அது திமுக தலைமைக்கு புரியுமா? திமுக தலைமை தானே தர்மபுரம் ஆதீனத்தில் முதல்ல வந்து மனிதன் தூக்கக்கூடாது பல்லக்கில் வச்சுன்னு சொல்லி போட்டு சொன்னிச்சு. 24 மணி நேரத்தில் மாற்றி பல்லக்கில் மனிதன் தூக்கலாம் அப்படின்னு சொல்லிருச்சே. திமுக தலைமை தானே வந்து என்ன முத்தமிழ் முருகன் மாநாடுன்னு சொல்லி போட்டு பழனியில் நடத்தி அதில் 3, 5, 12 என்ற தீர்மானங்கள் போட்டு ஒவ்வொரு பள்ளிக்கூடத்திலும் எந்த மதத்தை சார்ந்தவர்களாக நீங்கள் இருந்தாலும், மதம் மற்றவர்களாக இருந்தாலும், கடவுள் நம்பிக்கை இல்லாதவங்களாக இருந்தாலும் கந்த சஷ்டி கவசம் சொல்லு என்று சொன்னது திமுக ஆட்சியினுடைய தீர்மானம் தானே இல்லையா? அது அப்பொழுதே விழுப்புரம் MP ரவிக்குமார் கேட்கவில்லையா, எதிர்க்கவில்லையா? திமுக ஆட்சிக்கும் பகுத்தறிவுக்கும் சம்பந்தம் கிடையாது. கலைஞர் காலம் வேறு, கலைஞர் தலைமையிலான திமுக வேறு. திருப்பி சொல்லிட்டு இருக்கிறேன். 2021 வந்த ஆட்சி என்பது வணிகம் தலைமை. திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய கொள்கை என்பதெல்லாம் மாறி எழுத்தை மட்டும் மாற்றி கொள்ளை தான் அவர்கள் கொள்கையினர் விஜய். அதை பட்ட என்ன நடந்தது? இந்த நிகழ்ச்சியில் உங்கள் பலமான கருத்துக்களை முன்வதிமைக்காக திரு TSS மணி மிக்க நன்றி. மீண்டும் ஒரு நிகழ்ச்சி சந்திப்போம். நன்றி, வணக்கம்.